ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 261 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே போருக்கு தயாரான 80,000 ஷினோபிஸ் பேசிட்டு இருக்கிறத காட்டுவாங்க. காராவை காமிச்சு மெயின் பேட்டில் ரெஜிமெண்ட் கமாண்டர் இன் சீஃப் காரான்னு போடுவாங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனியான மிட் ரேஞ்ச் பேட்டில் யூனிட் காட்டுவாங்க. சோசா கிட்ட 10-10 நம்ம கேப்டன் யாருன்னு சொல்லி கேட்பா. சோசா காட்டவும் ஃபர்ஸ்ட் கம்பெனி கேப்டன் டாருயின்னு போடுவாங்க. செகண்ட் கம்பெனியான க்ளோஸ் ரேஞ்ச் பேட்டில் யூனிட்டை காட்டுவாங்க. கினாட்டா கொஞ்சம் நர்வஸா இருக்குன்பா. காருயி போர்ல இருக்கும், கொஞ்சம் காமா தான் இருக்கணும்பா. குரோட்சுச்சி என்ன இந்த யூனிட்டுக்கு எங்க அப்பா தான் கேப்டனான்ட்டு பாப்பா. செகண்ட் கம்பெனி கேப்டன் கிட்சுச்சியை காட்டுவாங்க. குரோட்சுச்சியோட சேர்ந்து பேட்டில் இறங்க கடைசியா டைம் கிடைச்சிச்சுன்னு திங்க் பண்ணுவாரு கிட்சுச்சி. இதுக்கப்புறமா தேர்ட் கம்பெனி இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பேட்டில் யூனிட் காட்டுவாங்க. கை கீசமைக்கு எதிராக என்ன கேட்ஸ் யூஸ் பண்ணிப்பார் இல்லையா, இன்னும் ஹீலா இருக்க மாட்டாரு. சக்குரா ஹீல் பண்ணுவா. லீ என்னாச்சு கை சென்சென்ட் இருப்பான், இன்னும் போரே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எப்படி அன்பா சக்குரா. கக்காஷி காமிச்சு தேர்ட் கம்பெனி கேப்டன் போடுவாங்க. இதுக்கப்புறம் ஃபோர்த் கம்பெனியான லாங் ரேஞ்ச் பேட்டில் யூனிட் காட்டுவாங்க. சோஜி சான்ஸ் கிடைக்கிறப்ப சாப்பிடணும்ட்டு சிப்ஸ் எடுத்து சாப்பிடுவான். டெமாரி காரா தான் நம்ம யூனிட்டோட கேப்டன். அதுன்னு மட்டும் இல்லாம அவன் தான் கமாண்டர் இன் சீஃபும். காராவுக்கு துணையா டெப்டி கேப்டனா நீயும் சேர்ந்து ஃபோர்த் கம்பெனி லீட் பண்ணணும்பா. எப்பவும் போல தலைவன் தொல்லைன்பா. காராவை காமிச்சு கமாண்டர் இன் சீஃப் அண்ட் ஃபோர்த் கம்பெனி கேப்டன் காரான்னு போடுவாங்க. ஃபிஃப்த் கம்பெனி ஸ்பெஷல் பேட்டில் யூனிட் காட்டுவாங்க. கீபா அந்த போரை பயன்படுத்தி ஹொக்காகே ஆகிறதுக்கான பேரை சம்பாதிக்க போறன்பா. ஆனா முட்டாளா நீ போர் லைட் எடுத்துக்காதேன்பா, நம்மள ஷோ ஆஃப் பண்ணிக்க கூடாதுன்பா ஷீனோ. ஈனோ ரொம்ப கவலைப்படாதேன்பா ஷீனோ கிட்ட. ஃபிஃப்த் கம்பெனி கேப்டன் மீஃபுனேன் போடுவாங்க. கக்காஷி காரா கிட்ட நீ தானே கமாண்டர் இன் சீஃப், எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நீயே உரையாடி இருப்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபார் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மாதராவோட ஹைட் அவுட்டுக்கு வெளியே இருக்க ஆங்கோவோட டீமை சேர்ந்த டோக்குமா அவங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு பாம்பே ஆகுகான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஆங்கோ மெயின் ஃபோர்ஸஸ்க்கு நீங்களே போய் இன்ஃபார்ம் பண்ணிருங்க, எதிரியோட மறைவிடத்தை பத்தி இன்னும் ஏதாவது தெரிய வருதான்னு சொல்லி நான் பாக்குறேன்பா. டோக்குமா ஏத்துக்க மாட்டான். தனியா இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து தானன்பா, முதல்ல நீ போடான்னு தள்ளி விட்டுட்டு ஏதாவது முடிஞ்ச இன்ட்ல கொடுத்தோம்னா அவங்களுக்கு இருக்க ரிஸ்க் கம்மியாகும்ல, இல்லைன்னா அவங்க வாழ்க்கை தான் ரொம்பவுமே டேஞ்சர்ல மாட்டிக்கும்பா. சரின்னு தலையாட்டுவான். ரீஅனிமேஷன் செய்யப்பட்டவங்க எல்லாம் வெளியே வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஜின்சூரி கீஸ், அப்புறம் அக்காட்சுகியோட ஃபார்மர் மெம்பர்ஸ், ஹான்சோ, அப்புறம் மற்ற ஸ்கில்டு ஷினோபிஸ், ஹாக்கு, ஜாபுசான்கவும் இது என்னன்னே தெரியலன்பா. இப்ப நான் கான்சியஸ்ல தான் இருக்கேன், ஆனா என் உடம்பு அதுவா நகருதுன்பா ஹாக்கு. காரி இது ஃபர்பிடன் ஜுட்சு, ஆனா ரீஅனிமேஷன் ஜுட்சுன்பா. யாரோ ஒருத்தன் அவன் தேவைக்காக நம்மள இந்த உலகத்துக்கு வர வச்சிருக்கான். இப்ப நம்ம வேலை அவனுக்காக சண்டை போட்டாகணும்பா. ஜாபுசா இறந்து போனவங்களை மேனிபுலேட் பண்றானா, எனக்கு என்ன இப்படி யூஸ் பண்றதெல்லாம் பிடிக்காதுன்பா. இதுக்கப்புறமா காபுட்டோ அண்ட் டோபி கிட்ட காட்டுவாங்க. காபுட்டோ முன்னாடி இருக்க சசோரி, டேடரா, ஷின், சூக்கிச்சிய ரீஅனிமேஷன் ஜுட்சுவால திரும்ப வர வச்சுட்டு நீங்க த கமாண்டோ யூனிட்ன்பா ஏர்ல போக போறீங்க. சசோரியும் டேடராவும் எனிமிஸ்க்கான ட்ராப்ஸை பாத்துக்குவாங்க. மிஸ்டர் சேர்ந்த சுக்கிச்சி, லீஃப் சேர்ந்த ஷின் நீங்க சென்சரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாத்துக்கணும், கூடவே சப்போர்ட் கொடுக்கணும்பா. ஷின்க்கு கான்சியஸ் வரவும் எங்க இருக்குன்ட்டு பாப்பான். சுக்கிச்சி நீ அக்காட்சுகினா எங்களை கண்ட்ரோல் பண்ண பாக்காதேன்ட்டு அட்டாக் பண்ண வருவான். காபுட்டோ அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். சசோரி அக்காட்சுகிக்கு கஷ்ட காலம் போல, இவன மாதிரி ஆட்களை நம்பி இருக்க வேண்டிய நிலைமை நமக்கு கட்டளையிடுற அளவுக்கு இருக்கான். அதுன்னு மட்டும் இல்லாம இப்ப தப்பிச்சு பொழைச்சிருக்கிறது ஜெட்ஸோ, அப்புறம் எனக்கு ரீப்ளேஸா வந்த டோபின்பா. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் டேடரா அண்ட் சசோரிக்கு ஆர்ட் விஷயத்துல ஒரு மனஸ்தாபம் இருக்கும். டேடரா சசோரி வம்பிழுப்பான். ஏன்டா உன் செஸ்ட்ல இருக்க மெயின் திங்கவா எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்கவும் வாய மூடு இல்லையா கொன்றுவன்பா சசோரி. ரெண்டு பேருமே செத்தாச்சு, சாகடிக்க போறான் நம்ம டேடரா. டோபி இது வேலைக்காக நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கவும் காபுட்டோ கிட்ட ரீஅனிமேஷன்ல ஏகப்பட்ட பேர் இருக்கிறனால கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் தான் காபுட்டோ. இப்ப நான் எங்கேயும் போகாம ஃபோக்கஸ் பண்ற வேலையை பார்க்கணும், அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஒன்ஸ் சண்டைக்குள்ள மட்டும் இறங்கட்டும், மொத்த பேர்த்தோட பர்சனாலிட்டிஸும் மாத்தி எல்லாத்தையும் கில்லிங் மிஷின் ஆக்குறேன், கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை மாத்தணுங்கிற அவசியம் இல்லை, அதுவே எதிரிகளுக்கு பெரிய வீக்னஸா போகுதுன்பா. லைக் மற்ற ஷினோபிஸோட எமோஷன்ல விளையாடலாம் இல்லையா, அதை தான் காபுட்டோ மீன் பண்றான். ரீஅனிமேட் செய்யப்பட்ட லீஃப் ஷினோபிஸை காட்டுவாங்க. டான் முன்னாடி வரவும் ஆசுமா மாஸ்டர் டான் நீங்களும் சொல்லி கேட்பான். செத்து ரீயூனிட் ஆகிற மாதிரி இருக்கலன்ட்டு டான் இது ரீஅனிமேஷன் ஜுட்சு, ஏதோ ஒரு உடம்பு சாக்ரிஃபைஸ் பண்ணி யாரோ தேவைக்காக நம்மள இங்க சமன் பண்ணியிருக்காங்கன்னு பாரு, இது ஒரு ஃபர்பிடன் ஜுட்சுன்னு பாரு. ஹிசாஷி எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கேட்பாரு. ஆசுமா இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேட் ஃபீலிங் தான் இருக்குன்னு பாரு. இதுக்கப்புறமா காபுட்டோவை காட்டுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஜுட்சுவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி டோபி கிட்ட கேட்கவும் இல்ல அவங்க சாஸ்கேவை பாத்துக்க போறாங்க, நான் பேட்டிலுக்கு போனோம்னா நீ சான்ஸ் எடுத்துக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்னு சொல்லி கேட்கவும் காபுட்டோ சிரிப்பான். டோபி 1,00,000 ஜெட்ஸுவும் அண்டர் கிரவுண்ட் வெளியே டிராவல் ஆக போறாங்க. அவ்வளவு பெரிய படை எடுத்துட்டு போனா எல்லாத்து கவனமும் இங்க வந்துரும்லன்பா. ஜெட்ஸூஸை காட்டுவாங்க. அப்படியே கிரவுண்ட் குள்ள போகும். காபுட்டோ இப்ப நம்மளும் கிளம்ப வேண்டிய நேரம், ஆனா அதுக்கு முன்னாடி முதல்லன்னு திங்க் பண்ணுவான். ஆங்கோவோட மற்ற டீம்மேட்ஸ் எல்லாம் கிளம்பி இருப்பாங்க. மூட்டாவ மனசுக்குள்ள ஆங்கோ கிட்ட மனசுல மன்னிப்பு கேட்டு போவான். ஆங்கோ ஒளிஞ்சிட்டு இருப்பா. காஸ்மாக் சென்சேஷன் ஆகவும் இதெல்லாம் உருச்சு மருவா இல்லன்ட்டு டக்குன்னு திரும்புவா. காபுட்டோ ஆங்கோ ஒரே சமயத்துல மல்டிபிள் ஸ்ட்ரைக்கிங் ஷேடோ ஸ்னேக்ஸ்
பண்ணுவாங்க. ஆங்கோ பின்னாடி போயிருவா. காபுட்டோ வெறும் கஸ்மா இருக்கனால நீ லார்ட் ஒரோச்சிமாரு ஆயிட முடியுமா ஆங்கோன்னு கேட்பான். ஆங்கோ அதே தாண்டா உனக்குன்ட்டு உன்னை நீயே லீடர் நினைச்சுக்கிட்டியான்ட்டு அட்டாக் பண்ணுவா. காபுட்டோ முன்னாடி வந்துட்டு தாய்ஜுட்சுவால் அடிக்கவும் ஒரு புத்தக புழுவோட தாய்ஜுட்சுல வேலைக்கு ஆகாதுன்பா. அட்டாக் பண்ணவும் பின்னாடி போவான். டக்குன்னு அவனோட ஒயிட் ஸ்னேக்கை வச்சு ஆங்கோவோட கை கடிக்க வச்சிருவான். ஆங்கோ காபுட்டோவோட சேர்த்து தூக்கி வீசிடுவா. சேஃபா நின்றுவான். ஆங்கோ அப்படி மண்டிட்டுருவா. உன்னை தாய்ஜுட்சுவால காலி பண்றத நோக்கம் இல்ல, ஆஃப்டர் நான் ஒரு புத்தக புழுதானன்ட்டு கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுவான். ஆங்கோ மனசுல என்ன இந்த பாய்சன் ஏன் உடம்புல வேலை செய்தான்ட்டு ஷாக்ல இருப்பா. இப்ப இங்க லார்டு யாருன்னு சொல்லுன்பா. காபுட்டோ லார்டு ஒரோச்சிமாரு பண்ண ஆன்டி வேனம்ல இந்த பாய்சன் முன்னாடி நிக்காதுன்பா. ஆங்கோ மயங்கி விழுந்துருவா. காபுட்டோவோட கமாண்டர் யூனிட் மேல இருந்து சர்ச் பண்ணுவாங்க. சுகிச்சி 3 பேர் அந்த பக்கமா போறாங்கன்னு சென்ஸ் பண்ணி சொல்லிடுவான். டேடரா இந்த 3 பேர் 2 o'clock டைரக்ஷன்ல. காபுட்டோ சொன்னது சரியா போச்சுன்பா. டோக்குமா அதை சென்ஸ் பண்ணிருப்பான். மூட்டா ரங்கா நமக்கு கிடைச்ச இன்டெல் ஹெட் குவார்டர்ஸ்க்கு சேர்த்திருங்க, அவங்கள நான் தடுக்க பாக்குறேன், என்னாலும் இந்த இன்ஃபர்மேஷன் அங்க போயாகணும்பா. இதுக்கப்புறம் காரா சைட் கட்டுவாங்க. ரொம்ப சைலண்டா இருப்பான். சுத்தி இருக்க கூட்டமும் அமைதியா இருக்கும். திடீர்னு ஸ்டோன் சேர்ந்த ஷினோபி ஒரு சின்ன பையனால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமான்பா. இதை கேட்ட சான் ஷினோபி உங்களோட ஆவரேஜ் யங்மேனை விட அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடான்ட்டு சண்டை போடுவான். அந்த ட்ரஸ்ட்ங்கிறது இன்னுமே இங்க பில்ட் ஆயிருக்காது. சேண்ட சேர்ந்த ஷினோபி இதுக்கு முன்னாடி நம்ம எதிரிகள் தான், எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்பா. ஓஹேட்டோ அதே தான் எங்களுக்குன்பா. சாஜி அதே தான்ட்டு டக்குன்னு ஓஹேட்டோ என்னடா சொல்றேன்னு சொல்லி கேட்பான். ஓஹேட்டோ என்னதான் ஒரோச்சிமாரு சாண்ட மேனிபுலேட் பண்ணியிருந்தாலும் ஹிடன் லீஃபை நாசம் பண்ணதுக்கு பின்னாடி சாண்டுமே வேலை செஞ்சிருக்காங்கல்ல, அவனுக்கு மட்டும் அதை பண்ணலினா லார்ட் தேர்ட் நாத்திக்கு உயிரோட இருந்திருப்பாருன்ட்டு கையை முறுக்குவான். காங்கூரோ நிப்பான். இருந்தாலும் அவனால எதுவும் பேச முடியாது. சாச்சி கொஞ்சம் அமைதியாடுறா, எப்படியும் கமாண்டர் யூனிட்ல நம்ம இருக்கோம், விஷயங்களும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்பா. ஓஹேட்டோ எனக்கும் தெரியும், நானும் ஷினோபி தான், நம்மளோட நேஷன் அண்ட் வில்லேஜ் என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்டு நடப்பேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொன்ன அவ்வளவுதான்பா. கிளவுட் ஷினோபி டேங்கோ லீஃப் சேர்ந்தவங்களுக்கு அதை பேசுறதுக்கு அருகதையே இல்ல. எங்க லார்ட் கிளர் பிய உங்க ரோக் ஷினோபி தான் அட்டாக் பண்ணது. அதே சமயம் 5 காகி சமிட்டையும் தான். லார்ட் ரைக்காகியோட கை போச்சுல, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பான். ஒரு ட்ரஸ்ட்ங்கிறது இல்லாம இருக்கும். ஏன்னாட்டா யாரும் யாரையும் கம்ப்ளீட்டா நம்பவே இல்லைன்பா. நெஜி பல வருஷமா எத்தனையோ பிரச்சனைகள், திடீர்னு ஓரிரு நாட்கள்ல எல்லாத்துக்குமான பிணைப்பு வந்துடும் நினைக்கிறேன்ட்டு ஸ்டோன் சாண்டன் மட்டும் இல்லைன்பா. பார்த்தா சுத்தி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. கிரி ஸ்டோனை நக்கல் பண்ணவும் என்னடா சொன்னேன்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல யோசுகா பேஸோட ட்ராஜடி இருக்கு இல்லையா, காண்ட்ரி சண்டை போட்டிருப்பான்ல ஃபில்லரா இருக்குல்ல, அந்த விஷயத்தை பத்தி கிரி சொல்லவும் அவ்வளவு பழங்காலத்து ஹிஸ்டரி கொண்டு வரையான்பா ஸ்டோனை சேர்ந்தவன். பீஸ வேண்டி காண்ட்ரியு அவரோட டீமை ஃபார்ம் பண்ணி வந்தாரு. இப்ப அவர் வேற சரையில இருக்காருன்பா. மிஸ்டர் ஸ்டோனோ நட்பு நாடா இருக்காதுன்பா. 80,000 ஷினோபிக்கள் இருக்க இடத்துல சலசலப்புக்கான சத்தம் தான் அதிகமா கேட்கும். காரா அவனோட சேண்டை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தடுப்பான். காரா ஒரு நேஷன் அண்ட் வில்லேஜோட பேருக்காகவும் லாபத்துக்காகவும் ஷினோபிகள் ஒருத்தரை வெறுத்து ஒருத்தர் இன்னொருத்தர் காயப்படுத்துறதுங்கிறது வருஷங்களா நடக்குது. ஃபர்ஸ்ட்ல இருந்து 3rd கிரேட் நிஞ்சா வர வரைக்கும் அந்த வெறுப்பு மொத்தமும் பவருக்காக இருந்துச்சு. அப்புறம் அப்பதான் நான் பிறந்தேன். நானும் ஒரு காலத்துல வெறுப்புல தான் இருந்தேன், பவருக்காக ஜின்சுருக்கியா இருந்தேன். இந்த உலகத்திலையும் மனுஷங்களையும் நான் வெறுத்தேன், ரெண்டத்தையுமே அழிக்க நினைச்சேன். இதை அக்காட்சுக்கி எக்ஸாக்டா செய்ய பாக்குறாங்க. ஆனா ஒரு லீஃப் ஷினோபி மட்டும் என்ன தடுத்தான் அப்படின்னு நருட்டோ திங்க் பண்ணுவான். நருட்டோவும் காராவும் சண்டை போட்டதுக்கு அப்புறமா நருட்டோ நகர முடியாது காரா கிட்ட வந்துட்டு தனிமையோட வழி அது எனக்கும் தெரியும் இருப்பான். அக்காட்சி கிட்ட இருந்து காராவை காப்பாத்தினது, காராவை வெறுத்துட்டு இருந்த மக்களே எங்க காசிக்காக எதுவும் ஆகலிங்கிற சந்தோஷத்துல இருந்திருப்பாங்க. நருட்டோ சிரிச்சிட்டு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டீன்மா. சாண்ட் விட்டு போறப்ப காரா கை நீட்டவும் நருட்டோ தயக்கப்பட்டிருப்பான். காரா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி கை கொடுக்க வச்சிருப்பான். அதெல்லாம் யோசிச்சுட்டு காரா நான் அவனோட எதிரி, இருந்தாலும் எனக்காக அவன் அழுதான். நாங்க பேட்டில் இருந்த போதும் அவன் என்ன நண்பன்னா, அவன் தான் என்ன காப்பாத்தினது. நாங்க எதிரிகள் தான், ஆனாலுமே ஜின்சுருக்கி ஒரே வழியை சுமந்தவங்களுக்கு இடையில வெறுப்புங்கிறது இருக்காது. இங்க யாரும் யாருக்கும் எதிரி இல்ல. ஏன்னா இங்க எல்லாரும் அக்காட்சிக்கால காயப்பட்டிருக்கோம். சாண்ட், ஸ்டோன், லீஃப், மிஸ்ட், கிளவுட் அப்படின்னு எதுவுமே இல்ல. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஷினோபின்பா. சாண்ட், ஸ்டோன் வில்லேஜஸ் சொல்றப்ப ஒவ்வொரு வில்லேஜும் அக்காட்சிக்கால பாதிக்கப்பட்டதை காட்டுவாங்க. எல்லா ஷினோபீஸும் காராவோட ஸ்பீச்சை கேட்டு தகச்சு போய் பாக்குறப்ப உங்களால சாண்டை இன்னும் மன்னிக்க முடியலனா இந்த போர் முடிஞ்சோட என் தலை எடுத்துக்கங்கன்பா. கக்காஷி எல்லாத்தோட முகமும் மாறிடுச்சுன்னு திங்க் பண்ணுவாரு. என்னை காப்பாத்தின என் நண்பனை இப்ப எதிரி டார்கெட் பண்ணிருக்கான், அவன் மட்டும் எதிரி கைக்கு கிடைச்சான் உலகத்தோட கதை முடிஞ்சு. நான் என் நண்பனை பாதுகாக்கணும், அப்புறம் இந்த மொத்த உலகத்தையும் நான் பாதுகாக்கணும். அதை நான் செய்ய இன்னும் சின்ன பையன் தான், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவன் தான். அதனால நான் உங்களை கெஞ்சி கேட்கறேன், இதுல உங்களோட ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுங்கன்பா. எல்லாரும் லார்ட் காரான்ட்டு வாழ்த்துவாங்க. இதுக்கப்புறம் ஸ்டோன் சேர்ந்த ஷினோபி சான் ஷினோபி கிட்ட மன்னிப்பு கேட்பான். தேங்க்ஸ் பண்ணிட்டு நானுமே தப்பா நடந்துகிட்டேன்பா சான் ஷினோபி. டேங்கோ ஹோஹேட்டோ கிட்ட மன்னிப்பு கேட்பான். ஹோஹேட்டோவும் மன்னிப்பு கேட்பான். ஸ்டோன் அண்ட் மிஸ்ட் சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, கீழ் பக்கத்துல காண்ட்ரியோ வருவாரு. நீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேட்பான். இப்ப எல்லா ஷினோபிகளும் ஒரே வழியை தான் சுமக்குறாங்க, அவங்க வழிகளுக்கான உதவி என்னால செய்ய முடியும்னு வர சொன்னாங்க, அதான் வந்துட்டன்பாரு. இந்த போர் ரொம்ப முக்கியம், என்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட இருந்தும் ஹெல்ப் அக்செப்ட் பண்ணிருக்காங்களேன்பாரு. கிரி நம்ம எல்லாரும் ஷினோபின்பா. ஸ்டோன் ஷினோபி நம்ம எல்லாரும் ஷினோபியா ஒன்னு சேர்ந்து அக்காட்சிக்கு அடிச்சு காலி பண்ணணும்பா. அவ்வளவு ஒற்றுமையாயிருவாங்க. காங்குரோ மனசுல அவங்க எவ்வளவு பேஷனேட் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட பிணைப்புங்கிறது ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா காரான்னு திங்க் பண்ணுவான். மாட்சுரி அண்ட் யுகாட்டா லார்ட் காரா ஆசம் சிம் பண்ணுவாங்க. 10 நீ ஒரு ஃபைன் மேன் ஆயிட்டு காரான்ட்டு பாப்பா. கீபா இப்ப நம்ம எல்லாருமே காம்ரேட்ஸ், என்ன எல்லாத்தோட சென்சையுமே ஞாபகம் வச்சுக்கதான் கஷ்டம்பா. ஆனா மூக்க தொட்டு இனுசுகாவோட பேரே இதை பொறுத்துதான் இருக்குன்பா. காரா முன்னாடி வந்துட்டு யாரெல்லாம் நான் உணர்ற மாதிரி உணர்றீங்களோ என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு கத்துவான். எல்லாரும் பயங்கரமா கத்துவாங்க. இதுக்கப்புறமா டர்ட்ல
கல் ஐலாண்ட்ல கட்டுவாங்க. நாட்டு எப்படியே கல்லெல்லாம் அடிக்கிட்டு சாதிஸ்டன்ட் கத்துவான், பி ஃபைனலிசன் போயிடலான்ட்டு. அதை பண்றது கஷ்டம் தான், இருந்தாலும் நேரம் வந்துருச்சுன்னு பாரு. நருட்டோ என்னங்கிற மாதிரி திரும்பி பார்ப்பான். எல்லாரும் பேட்டிலுக்கு முன்னேறி போகவும் பின்னாடியே பேக்கப் மெடிக்கல் யூனிட், அப்புறம் சென்சரி யூனிட், மேல இருந்து கமாண்டர் யூனிட், அப்புறம் இன்டெல் யூனிட் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஃபியூடல் லார்டுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குற டீமை காட்டுவாங்க. லீடர் மெய்டெரோமி, அவங்களுக்கு கீழே மிஸ்டர் சேர்ந்த சோஜுரோ, மிச்சம் 3 பேருமே லீஃப் சேர்ந்தவங்க, ராய்டோ, கென்மா, அப்புறம் இவாஷி. ஃபியூடல் லார்ட்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் கொடுக்க போவாங்க. அப்புறம் உள்ள அப்படியே சுச்சிகாகே, ரைக்காகே, ஹோக்காகே இருக்கிறத காட்டுவாங்க. தி 4th கிரேட் நிஞ்சா வார் ஆரம்பிச்சிருச்சுன்னு பாரு ரைக்காகே. நம்ம தான் ஜெயிக்கணும் பாரு, அது சொல்லாமே நடக்கும் பாரு சுச்சிகாகே. ஹோக்காகே கண்டிப்பான்பாங்க. காராவை காட்டுவாங்க. நம்ம எல்லாரும் ஒருத்தரா இருந்து கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் என் நண்பனோட நன்மைக்காகவும் இந்த உலகத்தோட நன்மைக்காகவும் சண்டை போடலான்பா. காரா கமாண்டர் இன் சீஃப் முன்னாடி போவான். பின்னாடி 4 கம்பெனியோட கேப்டனும் வருவாங்க. 5 கம்பெனியும் பின்னாடி வரும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வார் பிகின்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.